இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஹைட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஹைட் வந்து வச்சுருக்கிறாங்க, வேறு எங்கேயோ தைச்சிருக்கிறாங்க. தைச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது பேக்கெல்லாம் எனக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க இப்படி மடியுதுன்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி மடிஞ்சிக்கிறதுக்கு எனக்கு அது நீங்கள் எனக்கு கரெக்டாக எனக்கு தைச்சி கொடுலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவங்க வந்து புது கஸ்டமரு. சரிங்களா? ஸ்ட்ரைட்டாகவே நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளவுஸே உங்களுக்கு வந்து நான் கட்டிங் எப்படி பண்ணுங்க சொல்லிடுறேன். ஏன்னா இது வந்து எல்லாமே ஆல்ரெடி நான் வந்து எது கட்டிங் பண்ணி கொடுத்தாலும் சக்ஸஸ் ஆகிடும், எந்த வித ப்ராப்ளம் வராது. இப்போ தான் வந்திருக்கிறாங்க. வந்த உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோவே நான் உங்களுக்கு வந்து போட்டலாம் அப்படின்ட்டு. இது வந்து இப்படி கரெக்டாக நம்ம கட்டிங் பண்ணிட்டோம், எல்லா பிரச்சனையும் வந்து நீங்கிடும். அதாவது ஹைட்டுங்கிற இந்த ஃப்ளீட் மாதிரி வராது. சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, ஹைட்டு பேக்கில் வந்து எவ்வளோ வேணுமோ வச்சுக்குவாங்க. அதாவது அதிகமாக வேணும்னு சொல்லிட்டு ஹைட்டு வந்து நீங்கள் வந்து வச்சுருவீங்க. இப்போ 14னா 14 15 கேட்டாங்கன்னா வச்சுருவீங்க. அது வைக்கும் போது நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ப்ராப்பராக எப்படி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது. நீங்கள் பேக்கில் வைக்கிறாங்க அப்படிங்கிறத ஃப்ரண்ட்டு நீங்கள் வந்து வச்சுட்டிங்கன்னா அந்த மாதிரி மடிப்பெல்லாம் வரும். அந்த மடிப்பெலாம் இல்லாமல் நான் வந்து பர்ஃபெக்டாக எப்படி கட்டிங் பண்ணணுங்கிறத சொல்லிடுறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் இறங்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஹைட்டு வந்து பேக்கில் ஓகேன்ட்டாங்க, ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி மடியுதுன்றாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஷோல்டர் வந்து அவங்களுக்கு வந்து சரியில்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது ஷோல்டர் இறங்குதுன்னு சொல்கிறாங்க. இது ஒன்று ஆச்சு. சரிங்களா? இந்த ரெண்டையும் வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணி எப்படி வெட்டுறதுங்கிறது பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய விஷயங்களை வந்து சொல்ல போகிறோம். அதாவது எப்படின்னா, இந்த நெக் வந்து உங்களுக்கு வந்து எப்படி கணக்கு வைக்கிறது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருக்கீங்க. அதாவது நெக் வந்து அளவு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து எப்படி கணக்கு பண்ணுறது, பேக்லேருந்து எப்படி கணக்கு பண்ணுறது அப்படிங்கிறது அதையும் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோல் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சந்தேகங்களாகவே இருக்குது. அது எப்படி வந்து நீங்கள் ப்ராப்பராக ஈஸியாக ஒரு மெத்தட் சொல்கிறேன், அந்த மெத்தடில் வந்து நீங்கள் வந்து அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்களை வந்து சொல்ல போகிறேன். இந்த ஒரு வீடியோவிலேயே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்குவீங்க, நீங்கள் கிளியர் ஆகிடுவீங்க. சரிங்களா? இது வந்து ஆல்ரெடி இந்த மடிப்புக்கான ஒரு ப்ளவுஸ் வந்துருக்குது. இதில் வந்து நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துங்க, சொல்லியிருக்கிறேன். இது வந்து பாருங்கள், மடிப்பு வருதாமா, ஷோல்டர் இறங்குதாமா. சரிங்களா? இதை வந்து நான் வந்து ப்ராப்பராக வந்து எப்படி கட்டிங் பண்ணுங்கிறது சொல்லிடுறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த ஆம்கோல் ஹைட்டு எல்லாமே கேட்டிருக்கிறீங்க. அது எல்லாமே நான் வந்து கட்டிங் பண்ண நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஹைட்டு வந்து பாருங்கள், கரெக்டாக பாருங்கள், அதாவது 14 இன்ச்சு வருது. சரிங்களா? ஒரு எம்எம் தான் கம்மியாக வருது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, 14 வச்சுக்கலாம். இப்போ வந்து எப்போம்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த விசிறு வந்து எக்ஸ்ட்ரா வரும், அதை வந்து கழிக்கிறதுக்காக லைட்டாக அப்படி கோடு போட்டுங்க. 1/2 இன்ச்சு தள்ளி வச்சு இப்படி ஒரு கோடு போட்டுங்க. ஃபோல்டு வந்து இந்த பக்கம் இருக்கணும், ஓப்பன் இந்த பக்கம் இருக்கணும், மறந்துடாங்க, தெரியாதவங்களுக்காக சொல்ல வரேன். இப்போ வந்து ஹைட் வந்து 14 இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து ஷோல்டரில் 1/2 இன்ச்சு போயிடும். அப்போ 14 வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து இவங்களோட ஷோல்டர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 11 இன்ச்சு தான் இருக்குது. இது கரெக்டான அளவு. இவங்களுக்கு வந்து 11 இன்ச்சு வச்சுருக்குது. ஓகே. சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு போயிடும். சரிங்களா? அப்போ 5 தான் வைக்கணும். நம்ம 6 இன்ச்சு வைக்கலாம். இங்கே 1/2 இன்ச்சு போயிடும். சரிங்களா? 6 இன்ச்சு வச்சு நான் அப்படி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ ஆம்கோல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே பாருங்கள் 6 வருது. சரிங்களா? இந்த 6 வந்து இப்படி வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கணக்கு பண்ணிங்க. இப்போ வந்து டோட்டல் ஹைட்டு வந்து உங்களுக்கு ஆம்கோல் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னன்னா, இங்கே பாருங்கள், இப்படி வந்து 14 வருதுங்களா? இந்த 14 வந்து இங்கே பாருங்கள், இப்படி அளங்க. இந்த ஆம்கோல் பார்த்தீங்களா சைடில், இது வந்து அளங்க 8 வருதுங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டோட்டல் ஹைட்டு 14. சரிங்களா? 1 2 3 4 5 6 புரிஞ்சுங்களா? 14ல் இந்த 8 கழிச்சிருங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? 8 கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வருது? 6 இன்ச்சு வந்துச்சுங்களா? நான் போட்ட மெஷர்மெண்ட் கரெக்டாக வந்துச்சுங்களா? அவ்வளோதான். இது வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து தெரியும். நான் எவ்வளோ ஹைட் வைக்கிறேன் எனக்கு தெரியல ஆம்கோல் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரியும்னு நினைக்கிறவங்களுக்கு இங்கே பாருங்கள், கரெக்டாக இங்கே 6 இன்ச்சு வந்துருச்சுங்களா? இப்போ இந்த 6 இன்ச்சில் இருந்து இங்கே பாருங்கள், அப்படியே இங்கே வைங்க. இங்கே பாருங்கள், அதாவது இங்கேருந்து 8.5 இன்ச்சு வந்துருச்சு. இங்கே வந்து 1/2 இன்ச்சு போயிடும் துணி. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்ம தைக்கும் போது 1/2 இன்ச்சு போயிடும். அப்போ இந்த 8 இன்ச்சுங்கிறது இங்கே கரெக்டாக வந்து தைக்கும் போது ஷூராக வந்துடும், எந்த விதமான பிரச்சனையும் வராது. இதை வந்து இந்த ஃபாலோ வந்து பார்த்திங்கன்னா எந்த சைஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து பண்ணலாம். அதாவது இந்த சைஸ் ஓகே, நீங்கள் எந்த சைஸ்க்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஆம்கோல், அதாவது சைஸ் 34 இருக்கலாம், 32 இருக்கலாம், 40 இருக்கலாம், 50 இருக்கலாம், எந்த ஒரு சைஸ் நீங்கள் வந்து கட்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஆம்கோலோட ஹைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வந்துடும். நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு.
இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதோட ஹைட் வந்து பாருங்கள் இதுக்கு 6 புரியுதுங்களா? இப்படி தான் நீங்கள் வைக்கணும். இந்த இடத்துல வந்து வச்சிங்கனாவே கரெக்டாக வந்துடும். ஏன்னா இங்கே 1/2 இன்ச்சு போயிடும். அப்போ வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துடும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பாருங்கள் நம்ம வந்து எவ்வளோ இருக்குது பார்த்துக்க போகிறோம். 19 இருக்குது. இப்போ வந்து இது வந்து ஒரு கோடுன்னு போட்டுக்கலாம். இப்போ வந்து 19 இருக்குது. சரிங்களா? 19. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 1.5 அந்த பக்கம் 1.5 இன்ச்சு வைக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா 3 இன்ச்சு வரும். 19ங்களா? 1 2 3 அப்போ 22 ஆச்சு. 22ல் பாதி பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சு இங்கே வைக்கணும். சரிங்களா? இங்கே பாருங்கள் 11 இன்ச்சு வச்சு கரெக்டாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இதே அழகாக மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஹிப் சைஸு கரெக்டாக பாருங்கள் எவ்வளோக்கு பாருங்கள் 16 வரும். இது கொஞ்சம் 1/2 இன்ச்சுலாம் அதிகமாக வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 16 வருது. அதில் பாதி பார்த்தீங்கன்னா 8 வரும். இதுலேருந்து ஒரு 2.5 இன்ச்சு அதிகமாக வைங்க. 1 2 2.5 10 இன்ச்சு வருது. சரிங்களா? இங்கே வந்து 10 இன்ச்சு வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து இந்த ஸ்கேல் எடுத்துக்கங்க. கரெக்டாக இங்கே பாருங்கள் கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிங்க. லைட்டாக தள்ளி வச்சு இங்கே ஒரு மார்க் பண்ணிங்க. இதுதான் நமக்கு வந்து ஒரிஜினல். இது வந்து சைடில் விட்ற 1.5 இன்ச்சு துணி எக்ஸ்ட்ராவாக விடும் தெரியுங்களா? அதுதான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் வந்து எனக்கு வந்து அண்ணா நீங்கள் சொல்கிறீங்க அதுலேருந்து 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கணுமான்னு. இந்த நெக் இருக்குது பார்த்தீங்களா? இந்த நெக்கு எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுலேருந்து தான் வந்து உங்களுக்கு வந்து சுற்றளவுகள் வந்து மாறும். இப்போ இந்த ப்ளவுஸ் இருக்கிறவரை இது நான் வந்து சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கிளியராக கேளுங்க. அப்போ நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஒரு சிலர் வந்து வீடியோ வந்து முழுமையாக பார்க்காம பாதி மட்டும் பார்த்துட்டு என்கிட்ட கேட்குறீங்க. உங்களுக்கு வந்து எப்படி நான் சொல்கிறதுன்னு தெரியல. அதனால் நான் ஒவ்வொரு வீடியோவே நான் போட்டுகிட்டே வரேன். நீங்கள் தெரிஞ்சுங்க. மெயினாக இந்த நெக்கு நீங்கள் எவ்வளோ இறக்கி வைக்க போகிறீங்கிறத பொறுத்து தான் சுற்றளவு. தான் நீங்கள் ஒரு அளவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த அளவு பிரகாரம் நீங்கள் எப்படி வந்து மெஷர்மெண்ட் வச்சு கட்டிங் பண்ணணுங்கிறது ஒரு முறை இருக்குது. நீங்கள் இல்லை கொஞ்சம் மேலே நெக் வைக்க போகிறோன்னா 4 இன்ச்சு ப்ளஸ் ஆகும். லோ நெக்கை வைக்க போகிறீங்கன்னா அதாவது நம்ம என்ன மெஷர்மெண்ட் அப்பர் ஜஸ்ட்டோ அதுதான் வைக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். இல்லைனா லூஸ் வரும், சைடில் துணி வரும். அது புரிஞ்சுங்க. நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறேன், அதை பார்த்து தெரிஞ்சுங்க. ஷோல்டர் ப்ராப்ளம் சொல்லி தனியாகவே ஒரு பிளேலிஸ்ட்டே போட்டிருக்கிறேன். ஒரு 6-7 வீடியோ போட்டிருக்கிறேன். அது எதனாலலாம் ஷோல்டர் இறங்குங்கிறத அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க அதையும் பார்த்து தெரிஞ்சுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது முடிஞ்சதுங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட் எல்லாமே இதுதான் கேட்டிருக்காங்க. பேக்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நெக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 6.25 வருது. இங்கே பாருங்கள் 6.25 வருது. மேலே ஒரு 4 இன்ச்சு போயிடும். 6.5 கணக்கு வந்துடும். இப்போ இந்த ஷோல்டர் வந்து பார்த்தீங்களா 2 இன்ச்சு இருக்குது. இங்கே 1/2 இன்ச்சு விட்டுட்டு இங்கே பாருங்கள் கரெக்டாக 2.25 ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்கேலை வச்சு கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ பேக் நெக் வந்து நான் ஹைட் எவ்வளோ வைக்கிறது, எப்படி கணக்கு வைக்கிறதுங்கிற உங்கள் கன்ஃபியூஷன் இருக்கலாம். இப்போ இது பிரகாரம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ளவுஸ் பிரகாரம் நம்ம வந்து ஆல்ரெடி இங்கே எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள் கரெக்டாக இந்த இடத்துல ஒரு ஸ்கேலோடு வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி இப்படி பாருங்கள் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பாருங்கள் இப்படி கரெக்டாக இப்படி வச்சு இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 7.25 இன்ச்சு வரும். சரிங்களா? இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 7.25 வந்துருச்சுங்களா? இங்கே பாருங்கள் இங்கே 1/2 இன்ச்சு விட்டுருவோம். 7.25 வந்துச்சுங்களா? தைக்கும் போது கரெக்டாக வந்துடும். இப்படி வந்து நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் வந்து பார்த்துக்கலாம். முன் பக்கம் எப்படி அளவு எடுக்கிறது அதையும் நான் வந்து சொல்கிறேன், பார்த்துங்க. இப்போ இது வந்து பேக் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். பாருங்கள் ரவுண்ட் நெக் தான் கேட்டிருக்கிறாங்க. இது பாருங்க இது அப்படியே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணிக்கலாம். ஆம்கால் இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் கோட்டுக்குள்ளேயே வெட்டிட்டு வாங்க. ஏன்னா வந்து ஆம்குழி அளவு எடுக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லிலாம் கேட்குறீங்க. அது எப்படிங்கிறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. மேக்ஸிமம் வந்து இதிலே நல்லா குடஞ்சி எடுத்துருவேன். அதனால் வந்து ஃபிட்டிங்லாம் செம்மையாக வரும். ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டுக்கு வெளியில், அதாவது இந்த பக்கம் வெட்டணும், இது வெளியில் வெட்டணும், அது உள்ளே வெட்டணும், அவ்வளோதான். இது வந்து நான் வந்து நெக் வந்து வெட்டிடுறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து வெட்டிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரண்ட்டில் தான் வந்து அந்த பிரச்சனை சொல்லியிருக்கிறாங்க. ஷோல்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் அதுவும் தீர்வு சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா வந்து ஒரு பிரச்சனைனால ஷோல்டர் இறங்காது. இப்போ வந்து ஷோல்டர் வந்து நம்ம எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டோம். அது கரெக்டான அளவு இவங்களுக்கு போதும். அதுக்கு மேலே வந்து கம்மியாக வைக்கக்கூடாது. இப்போ வந்து இந்த மாதிரி போட்டுக்குங்க. இவங்க வந்து ஸ்ட்ரைட் கட்டிங் தான் கேட்டிருக்கிறாங்க. அதாவது அளவில் வந்து ஸ்ட்ரைட் கட்டிங் தான் இருக்குது, கிராஸ் கட்டிங் கிடையாது. கிராஸ் கட்டிங் வேணால் நீங்கள் இந்த துணியை வந்து கிராஸாக போட்டுக்கலாம்.
கிராஸ் கட்டிங்க்கும் ஸ்ட்ரைட் கட்டிங்க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு ஒரு டவுட் இருக்கலாம். கிராஸ் கட்டிங் போட்டிங்கன்னா ஃப்ரண்டில் வந்து டைட்டுக்கு இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து ஸ்ட்ரைட் கட்டிங் போட்டு போட்டு பழகிடும். ஒரு சிலருக்கு கிராஸ் கட்டிங் போட்டு பழகிடுச்சுன்னா அது வந்து விட மாட்டாங்க. அது கரெக்டாக அது வந்து ஃபிட்டிங் நல்லா வந்துடும். இந்த மாதிரி மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, கரெக்டாக இது என்னவோ அது மார்க் பண்ணிங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிங்க. நெக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல கரெக்டாக நம்ம ஸ்கேலை வச்சு இப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் இறங்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஃப்ரண்டில் மடிப்பு வரும்னு சொல்லிக்கிறாங்க. அந்த ரெண்டையும் வந்து எப்படிங்கிறது சொல்கிறேன் பாருங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஆம்கோலுக்கு ஹைட் எவ்வளோங்கிறத சொல்லிட்டேன். இப்போ இவங்களுக்கு வந்து ஷோல்டர் இறங்காமல் இருக்கிறதுக்கு இங்கே பாருங்கள், ஃப்ரண்டில் நான் வந்து 3/4 இன்ச்சு கட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள், முன்பக்கம் ஹைட்டு டவுட்டு இருக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், அழகாக அப்படி போட்டுக்குங்க. போட்டு முன்பக்கம் ஹைட்டு நான் எவ்வளோ வைக்கிறது அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கலாம். இது கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது ப்ளவுஸு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து இழுத்துக்கிட்டு போயிடுச்சு பின்னாடி. இவர் இப்படி கை வச்சோம்னா இது வந்து பாருங்கள், சைடெலாம் ஜாயின்லாம் சரியில்லாமல் இருக்குது, பின்னாடி போயிடுச்சு, சென்டர் அவுட் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் நான் உங்களுக்கு ஒரு லெவல் பண்ணி காட்டுறேன். இப்படி இருக்குதுன்னா நீங்கள் வந்து ஸ்கேலோட இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஹைட் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இப்படி பாருங்க, கரெக்டாக இப்படி இருந்து பாருங்கள், 6 இன்ச்சு வருது. சரிங்களா? இதை வந்து கிராஸ்லேயும் ஒரு சிலர் வந்து பார்ப்பாங்க. கிராஸ்லேயும் நீங்கள் இப்படி பார்த்துக்கலாம். கிராஸில் 6 வரும், ஸ்ட்ரைட்டில் வச்சிங்கன்னா 6 இன்ச்சு வரும். இந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து பாருங்கள், அதில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். 6 வந்துருச்சு. இந்த முன் பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, 7 இருக்குது. சரிங்களா? இங்கே பார்த்தீங்களா, கரெக்டாக வந்துச்சுங்களா? புரிஞ்சுங்க, இது 7 இருக்குது, இங்கே 8 வந்துருச்சு. ஏன் உறிஞ்சி அதிகமாக வந்து நினைக்காதீங்க. நம்ம உறிஞ்சி எப்போவுமே எக்ஸ்ட்ரா வெயிட் பண்ணுறீங்களா, அதாவது இங்கே 1/2 இன்ச்சு போயிடும், இங்கே பிடிக்கிறது, அதாவது இந்த இடத்துல பிடிக்கிறது, இந்த இடத்துல வந்து யோகப்பட்டி ஜாயிண்ட்டு, அதில் 1 இன்ச்சு வந்து போயிடும். அப்போ வந்து 1/2 இன்ச்சு கரெக்டாக வந்துச்சு பார்த்தீங்களா? நான் சொன்ன மெஷர்மெண்ட் கரெக்டாக வந்துருச்சு. நீங்கள் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். சரிங்களா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டைமண்ட் நெக் கேட்டுருக்குறாங்க. இங்கே வாங்க, நான் இப்படி போட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யோக்பட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மடிப்பு வருதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு விஷயமே இங்கே தான் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுங்க. பாருங்கள், 3/4 இருக்குது. சரிங்களா? அந்த 3/4 தான் நானும் இங்கே வைக்கிறேன். அதே 3/4 தான் இங்கே வைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மெயின் டேட்டாவோட அகலம் இது வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே வச்சு 4 இன்ச் வருது. இப்போ இதோட ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இங்கே பாருங்கள், இங்கே வச்சுங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வருது. இது அப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இப்படி மார்க் பண்ணிங்க. நான் இப்படிலாம் மட்டும் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இதை அப்படி மார்க் பண்ணிக்கலாம். அகலம் வந்து எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிங்க. இது 1.25 இன்ச்சு வருது. சரிங்களா? 1.25 வச்சு கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ இப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், கரெக்டாக அந்த ஆம்கோல் வளைவு வருது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துலேருந்து இப்படி கரெக்டாக இப்படி கோடு போட்டுங்க. இந்த இடத்துலேருந்து கரெக்டாக இப்படி பாருங்க, கரெக்டாக அப்படி கோடு போட்டுங்க. அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம யோக்பட்டி போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இங்கேருந்து இங்கே வருங்க, கரெக்டாக இப்படி கொண்டு போயிடுங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து வெட்டி எடுத்துடலாம். இது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் இறங்குற பிரச்சனை இங்கே நம்ம ரெடி பண்ணிட்டோம். 3/4 இன்ச்சு இங்கே வந்து மார்க் பண்ணிட்டோம். அதனால் ஷோல்டர் இறங்குற பிரச்சனை வராது உங்களுக்கு.
ஃப்ரெண்டில் வந்து இன்னும் நல்லா அகலமாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தள்ளியோட வெட்டிக்கலாம். அவங்க நார்மலாக தான் கேட்டிருக்கிறாங்க, அதனால் வந்து நான் நார்மலாக தான் வச்சுருக்கிறேன். அகலமாக வேணும்னா நீங்கள் அகலமாக கொஞ்சம் கூட தள்ளி வெட்டிக்கலாம். இது வரைக்கும் கூட நீங்கள் மார்க் பண்ணி இப்படி கிராஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்து நம்ம வந்து நார்மலாக போட்டு வெளியே வெட்டிட்டோம். இது வந்து ஃப்ரெண்டு வெட்டும்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், கரெக்டாக இப்படி வெட்டிகிட்டே வரீங்கன்னா இப்படி வந்து லைட்டாக ஒரு 4 இன்ச்சு போதும், ரொம்பலாம் தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி நான் ரொம்ப குடஞ்சி தான் வெட்டுவேன். அப்போ வந்து இந்த இடத்துல ஃபிட்டிங் வந்து செம்மையாக வந்துடும். அதுக்காக சொல்ல வரேன். இந்த இடத்துல கரெக்டாக அர்க்காத் போட்டுங்க, இங்கே அர்க்காத் போட்டுங்க, இங்கே அர்க்காத் போட்டுங்க. இப்போ இந்த டாட்டெல்லாம் உங்களுக்கு மார்க் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது, பாயிண்ட் கரெக்டாக எனக்கு வைக்க தெரியல, புரியல அப்படின்னா நம்ம சேனலில் வந்து ஸ்கேல் வந்து நிறைய அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். நல்லா லெவலில் போய்ட்டு இங்கே பாருங்கள், நமக்கு சேனல் நேம் போட்டே தான் வரும். தேவையில்லாங்க வாங்கிங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த இதெல்லாம் வந்து டைமிங் வந்து ரொம்ப சேவ் ஆகும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த 2 வந்து கரெக்டாக எல்லாத்துக்குமே செட் ஆகிடும். உங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் வந்து வரவே வராது. இது 2 ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு கிட்ட கரெக்டாக வந்துடும். இந்த சென்டரும் இங்கே வந்துடும். ஷேப் அவுட் பிரச்சனைங்கிறது வரவே வராது, வாய்ப்பே கிடையாது. இப்போ இந்த இடம் மட்டும் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, லைட்டாக வந்து நீங்கள் வந்து இப்படி கிராஸ் பண்ணுற மாதிரி மட்டும் வரும். அதாவது ஒவ்வொருத்தருக்கு கரெக்டாக வந்துடும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறும். மற்றபடி வந்து கரெக்டாக வந்து பாருங்கள், இங்கே வந்து இப்படி வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதாவது இந்த மாதிரி சென்டர் வச்சிட்டிங்களா, இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டேன். உங்களுக்கு மேலே வச்சு காட்டுறேன் பாருங்கள், கரெக்டாக வந்துருச்சு. இது லைட்டாக வந்து பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் இப்படியோட மார்க் பண்ணிக்கலாம். அதாவது இந்த இடத்துலேருந்து இப்படியோட மார்க் பண்ணிக்கலாம், இல்லை இப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். லைட்டாக அங்கே பாருங்கள், இப்படி தள்ளி வச்சு பாருங்கள், கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்துச்சு. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 1/2 இன்ச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 34, 36 இந்த சைஸ்க்கு இங்கே வந்துடும். 1 இன்ச்சு வருது பார்த்தீங்களா, அந்த 1 இன்ச்சுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 40, 44 இந்த மாதிரி சைஸ்க்கு வந்துடும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு வரைக்கும் வரும். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகலாம் வைக்கக்கூடாது, 2 இன்ச்சுக்குள்ளேயே தான் இது அடங்கும். 32லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டி தான் வைக்கணும். இது வந்து நீங்கள் மார்க் பண்ண உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவையில்லைங்க கேட்டு வாங்கிங்க. டிஸ்கிரிப்ஷனில் இதோட ஃபோன் நம்பர் நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் ஃபோன் நம்பர் தரேன், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் வந்து கட் பண்ணிடலாம். யோக் பட்டி வந்து எப்படி கட் பண்ணுறதுங்கிறது மெயின் அதில் தான் இருக்குது. நீங்கள் இப்போ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ வந்து ஸ்லீவ்ஸ் வந்து கட் பண்ணிடலாம். இது வந்து லைனிங் ப்ளவுஸ் அது. இப்படி பாருங்கள், கரெக்டாக அப்படி வந்து கை ஜாயின் மார்க் பண்ணிங்க. இப்போ இவங்களுக்கு வந்து ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது லைட்டாக பஃப் கை கேட்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து நான் எப்படி கட் பண்ணுறதுங்கிறது அதையும் பார்த்து தெரிஞ்சுங்க. இங்கே பாருங்கள், இப்போ பார்த்தீங்களா கரெக்டாக வந்து இந்த சென்டர் இங்கே பாருங்கள், இங்கே பிடிச்சோம்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ சென்டர் அவுட் ஆகுது பாருங்கள். இங்கேருந்து கணக்கு பண்ணால் இங்கே வந்துருச்சு, பின்னாடி போயிடுச்சு. இந்த மாதிரிலாம் வரவே கூடாது. இந்த சென்டர் வந்து இங்கே தான் வரணும். ஷோல்டர் ஜாயிண்ட்டு பார்த்தீங்களா, இது வந்து இங்கே தான் வரணும். இது தச்சதே சரியில்லாமல் தைச்சிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக இங்கே வந்து மார்க் பண்ணிங்க. ஓப்பன் நல்லா தெளிவாக எடுத்து விட்டுட்டு இப்படி வச்சு கரெக்டாக இங்கே மார்க் பண்ணிங்க. இங்கே பாருங்கள், ஒரு ஸ்கேல் அளவுக்கு லைட்டாக கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஓப்பன் கிட்ட. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பாருங்கள், 7.25 கரெக்டாக 3 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிடுங்க. இந்த ஸ்கேல் எடுத்துக்கோங்க. வச்சுக்கோங்க, கரெக்டாக மேலே ஏற்றி இப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்கோல் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிங்க. இப்படி பாருங்கள், மேலே 1/2 இன்ச்சு விட்டுருங்க. கரெக்டாக 10 இன்ச்சு வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்கோலுக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து குழப்பங்கள். டெய்லருங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் டேப் எடுத்து கரெக்டாக இருக்குதா இல்லையா, இந்த ஸ்லீவ்ஸ் கரெக்டாக இருக்குல்லையா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நம்ம சேனலில் தீர்வுகள் இருக்குது. அது எல்லாமே ஸ்கேல் வந்து பக்காவாக ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். அது வந்தோன்னா நான் வந்து வீடியோவை போடுறேன், அதையும் பார்த்து தெரிஞ்சுங்க. தேவையில்லைங்க வாங்கிங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு டைமிங் சேவ் ஆகும். 2வது ஃபிட்டிங்கு இதெல்லாம் வேறு லெவலில் வரும். மறக்காமல் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் டைமிங் வந்து இருக்குது. எல்லாம் பக்காவாக ரெடி ஆனோன்னா உங்களுக்கு வந்து நான் போடுறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வருது, மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பஃப் கை கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள், கரெக்டாக 2.25 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிங்க. இந்த ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, இது 2.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. நான் எப்படி மார்க் பண்ணுறேன் அந்த மாதிரி மார்க் பண்ணிங்க. இது என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள், கரெக்டாக இதே வந்துடுங்க.
அவ்வளோதான். இது வந்து அழகாக கட் பண்ணிடுங்க. இது வந்து லைட்டாக பஃப்பு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதிகமாகனா நீங்கள் அதிகமாக தான் போடணும். நீளம் வந்து அதிகமாக கொண்டு போகணும். அப்போ வந்து இன்னும் நல்லா தூக்கலாக வரும். இது வந்து லைட்டாக அவங்க கேட்டிருக்கிறாங்க, அதனால் லைட்டாக வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கவர் தட்டு எடுக்கணும். இந்த துணி இப்படி எடுத்து போட்டுங்க. போட்டுட்டு இங்கே பாருங்கள், கரெக்டாக 1.5 இன்ச்சிலேருந்து கணக்கு பண்ணுங்கள். 1.5 இன்ச்சு லைட்டாக அப்படி குடஞ்சி அவ்வளோதான், இப்படியே போயிடுங்க. இதோட நிறுத்திங்க. இந்த இடத்துல அர்க்காத் போட்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அர்க்காத் போட்டுங்க. அதாவது நமக்கு வந்து இந்த ஃப்ளீட் பிடிக்கிறதுக்காக லைட்டாக இந்த இடத்துல போட்டுங்க. ஏன்னா பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். பஃப்பு பிடிக்கிறதுக்கும் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். பஃப்பு பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணுங்கள். ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணி பிடிச்சிங்கன்னா ஏடா ஓடமாகிடும். அதுக்காக சொல்ல வரேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யோக் பட்டி வந்து வெட்ட போகிறோம். இதில் தான் விஷயமே இருக்குது. இந்த ஹைட்டு மடங்குன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த யோக் பட்டியில் தான் நம்ம வந்து விஷயமே இருக்குது. பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டபுள் துணியாக போட்டிருக்கிறோம். இங்கே பாருங்கள், கரெக்டாக மார்க் பண்ணிங்க. கீழே நான் வெட்டிடுறேன், அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். ஏன்னா கசகசம் வந்துடும். இப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள், யோக் பட்டி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிங்க. இந்த லாஸ்ட் எண்டு 6.25 10 இன்ச்சு வருது. சரிங்களா? கரெக்டாக வந்து பாருங்கள், இங்கே வச்சுக்கோங்க. 10 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிங்க. கரெக்டாக வந்து ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இது மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3, அதாவது நம்ம வந்து எவ்வளோ வச்சுருக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோக் பட்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணிங்க. அதாவது 3 இன்ச்சு இருக்குது, 3.25 இன்ச்சு வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். இப்போ எப்படி இதை வந்து ப்ராப்பராக கட்டிங் பண்ணணுங்கிறது இங்கே பாருங்கள், கரெக்டாக 5 வச்சுக்கோங்க. கீழே வந்து அதிகமாக வந்து மடிக்கிறதுக்கு இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. சரிங்களா? கீழே வந்து மடிக்கிறதுக்கு துணி அதிகமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக ஷூராலாம் வச்சு வெட்ட தேவையில்லை. இப்போ முடிஞ்சுங்களா? இது மாதிரி மார்க் பண்ணிங்க. மார்க் பண்ணி இந்த மாதிரி வெட்டிடுங்க. இப்போ இதை எடுத்து வச்சுருங்க. இப்போ இதை வந்து 2 அப்படி போட்டு இங்கே பாருங்க, நான் என்ன பண்ணுன்னு பார்த்துங்க. 3/4 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள், இப்படி போட்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ளவுஸ்க்கும் இந்த மாதிரி நம்ம வெட்டுற மெத்தட். இப்போ அவங்களுக்கு மடியுதுங்கிறனால என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், கரெக்டாக இங்கே வந்து 1/2 இன்ச்சு அப்படியே வெட்டிடுங்க. அவ்வளோதான். 1/2 இன்ச்சை வெட்டி எடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இந்த இடத்துல அப்படி மடின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, மடியாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம கம்மி பண்ணிட்டோம். இப்போ தைக்கும் போது இந்த அளவுக்கு வராது. இது ஃபினிஷிங் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மடிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே பாருங்க, இப்படி தான் வரும். இந்த இடம் வந்து சின்னதாகிடும். அப்போ வந்து இவங்களுக்கு வந்து மடிகிறது வந்து சரியாயிடும். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மடி, அதாவது நம்ம ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த பெருசு வந்து இங்கே வரும். இந்த பெருசாக இருக்குது இந்த பக்கம் வந்துடும். சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்காக தான் இது வந்து அர்க்காத்து போடுறது, அது அடையாளத்துக்காக. இங்கே பார்த்துங்க, உங்களுக்கு சொல்கிறேன், புரியுதுங்களா? அதாவது 1/2 இன்ச்சு மேலே லைட்டாக வெட்டியிருக்கிறோம். இங்கே பார்த்துங்க, 1/2 இன்ச்சுக்கு மேலே தான் வரும். புரியுதுங்களா? 3/4 இன்ச்சும் கம்மியாக தான் வரும். இந்த அளவுக்கு வெட்டி எடுத்துட்டிங்கன்னா இது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்துடும். இந்த யோக் பட்டி வந்து இந்த இடம் சின்னதாக வந்துடும். அப்போ வந்து இந்த மடிகிற பிரச்சனை இருக்காது. ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்கன்னா, ஹைட்டு வந்து பேக்கில் கேட்டுட்டாங்க. இதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு, ஹைட்டு கேட்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஹைட் எவ்வளோன்னு வச்சுக்கோங்க. இந்த மெயின் டாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெயின் டாட்டு அவங்க கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா இந்த மெயின் டாட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிங்க. இங்கே பாருங்கள், சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் செய்கிற தவறுகள்லாம் சொல்ல வரேன். அதனால தான் ஃபிட்டிங் வராமல் இருக்கும், கழுத்து லூஸ் வரும். இங்கே பாருங்கள், இப்போ ஷோல்ட்ரு 1/2 இன்ச்சு மேலே பார்த்தீங்களா, அதெல்லாம் சேர்த்து டோட்டலாக இங்கே பாருங்கள் 13 இருக்குது. இப்போ இவங்க வந்து இப்போ ஹைட்டு கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நீங்கள் அதிகமாக வைக்கவே கூடாது. அந்த தவறு செஞ்சுதாதீங்க. என்ன இருக்குதோ அதான் வைக்கணும். ஹைட்டுனா நீங்கள் பேக்கில் வைக்கிறீங்க, இந்த யோக் பட்டியை தான் பெருசு பண்ணணும். புரியுதுங்களா? யோக் பட்டியை நீங்கள் பெருசு பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, நான் இப்போ எப்படி வெட்டணும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. புரிஞ்சுங்களா? இந்த பட்டி வந்து கரெக்டாகவே வந்துடும். பேக்கில் ஹைட்டு வந்துடும், சைடில் மட்டும்தான் பெருசு வரும்.
புரியுதுங்களா உங்களுக்கு? இது மட்டும் தான் பெருசாக வரும். ஃப்ரண்ட்டில் வந்து கரெக்டாக இருக்கும். ஷேப்பு, ஃபிட்டிங் எல்லாமே பக்காவாக வரும். இல்லை நான் இதையும் பெருசு பண்ணிட்டேன், அதாவது இந்த யோக் மெயின் டாட் இந்த மெயின் டாட்டை நான் பெருசு பண்ணிட்டேன், அவங்க கேட்டிருக்கிறாங்கன்னா வேறு, அதாவது டைட்டாக இருக்குது மேலே தூக்குற மாதிரி இருக்குதுன்னா மட்டும் நீங்கள் பண்ணணும். 1/2 இன்ச்சு இந்த மாதிரி தான் கொண்டு போகணும். அதிகமாக நீங்கள் வச்சுட்டீங்க, ஹைட்டு கேட்டாங்கிறதுக்காக நான் அதையும் வச்சேன் இதையும் வச்சேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் அவங்க இப்படி ப்ளவுஸ் போடும்போது இந்த கழுத்துக்கிட்ட இப்படி லூஸ் வரும், புரியுதுங்களா? லூஸ் வந்து ஷோல்டர் இறங்கும். இப்படி வந்து ஃபிட்டிங்காக அவங்களுக்கு வந்து கழுத்தில் உட்காராது. புரியுதுங்களா? மெயினாக தெரிஞ்சுங்க, இந்த ஹைட்டு வைக்கிறதுனால எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும், எதையெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இது வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதை மெயினாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கடைக்கு வர ஒரு சில கஸ்டமர் வந்து சொல்லுவாங்க, நான் அங்கே ஹைட்டு வைக்க சொன்னேன் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து எதெல்லாம் பண்ணணுங்கிறது ஒரு வழிமுறை இருக்குது, அது ஏடாவிடமாக பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்லியிருக்கிறேன். இந்த மெயின் டாட்டை பெருசு ஹைட்டு வைக்காதீங்க, யோக் பட்டி மட்டும் பெருசு வைக்கிங்க, சரிங்களா? இவ்வளோ வந்துருக்குது. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 16 இன்ச்சு வரைக்குமே ஹைட்டு கேட்டிருப்பாங்க. அப்போ அந்த 16 இன்ச்சுக்கும் போது பார்த்தீங்கன்னா யோக் பட்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க 6 இன்ச்சுலாம் வரும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 6 இன்ச்சுலாம் வந்து வச்சு தைச்சிருக்கிறேன், சரிங்களா? அதுவும் நான் வீடியோவாக போடுறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. எனக்கு டைமிங் இல்லை, அதனால் சொல்ல வரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வரும்போது நான் அதையும் போடுறேன். இங்கே பாருங்கள் இவ்வளோ பெருசுலாம் வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்கில் வச்சுட்டீங்க, ஹைட்டு வச்சுட்டீங்க, அப்போ இதையும் வைக்கணும்னா வைக்கக்கூடாது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதை மட்டும்தான் யோக் பட்டி மட்டும் தான் பெருசோ சின்னதோ பண்ணணும், சரிங்களா? ஒரு சிலர் லூஸ் வருதுன்னு சொன்னாங்கன்னா, அதாவது இந்த இடம் லூஸ் வருது, கழுத்துக்கிட்ட லூஸ் வருது, ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி வருது அப்படின்னா நீங்கள் இதை வந்து கம்மி பண்ணிங்க. நீங்கள் வந்து தவறு பண்ணியிருப்பீங்க. இது வந்து ஹைட்டு அதிகமாக வச்சுருப்பீங்க, இந்த உயரம் பேக்கில் வச்சுட்டு இதே நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த லூஸ் வர்றது, கழுத்து இறங்குறது, ஷோல்ட்ரு இறங்குறது பிரச்சனையெல்லாம் இதுதான் காரணமாக இருக்கும். நீங்கள் ஷோல்ட்ரு கரெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது இந்த ஹைட்டை வந்து அரேஞ்சு கம்மி பண்ணி பாருங்கள், ஸ்டெப்பாக போங்க. அப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே செட் ஆகிடும். ஒன்றுலேருந்து நீங்கள் வந்து போயிட்டீங்க, ஷோல்டர் இவ்வளோ கரெக்டாக இருக்குது, வச்சுமே எனக்கு இறங்குது, எதனால் அப்படின்னா இதனாலே தான் இருக்கும். நீங்கள் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து யோக் பட்டி கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒரிஜினல் போட்டு உங்களை வெட்டி காமிக்கிறேன். இது வந்து லைனிங் ப்ளவுஸ் தான். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய விஷயங்கள்லாம் கற்றுக்குங்க. இன்னும் வந்து நிறையா வந்து ஸ்கேல்லாம் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். அது எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது உங்களுக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் நீங்கள் நல்லா ஈஸியாக கட்டிங் வெட்டி பழகணும், நல்லா தைக்கணுங்கிறதுக்காக நான் வந்து ஏகப்பட்ட ஐடியாக்கள் வச்சுருக்கிறேன். எல்லாமே வந்து ஸ்கேல் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வரும். வந்து பார்த்து பயன்பெறுங்க. பாருங்க அவங்க கொடுத்தது தான் லைனிங்கு, இல்லை இதே நான் போட்டிருக்கிறேன். அவங்க தான் வாங்கிட்டு கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோதான், கை வெட்டியாச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து இது கிராஸ் கட்டிங்காக போடுறதான் போடலாம். இந்த மாதிரி எனக்கு இது ஓகே, இது கரெக்டாக வருது, எனக்கு ஃப்ரண்ட் வந்து டைட் வருதுன்னா நீங்கள் இதை அப்படியே கிராஸ் கட்டிங்காக போட்டு பாருங்கள், செட் ஆகிடும். கிராஸ் கட்டிங் வரல, அதாவது செட் ஆகுறதுன்னா நீங்கள் அதுக்கு அடுத்த லெவலுக்கு போகணும், சரிங்களா? கிராஸ் கட்டிங் போட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்டில் தான் வந்து டைட்டு வராமல் கரெக்டாக ஃப்ரீயாக இருக்கும். உங்களுக்கு மூச்சு அடைக்கிற மாதிரி வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க கிராஸ் கட்டிங் போட்டுங்க, நல்லா கரெக்டாக வரும் உங்களுக்கு. மறக்காமல் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் நீங்கள் உங்களுடைய கமெண்ட் எதுவாக இருந்தாலும் தெரிவிங்க. நான் வந்து ஒரு வீடியோவாக போட்டுறேன். உங்களுக்கு எந்த மாதிரியான டவுட்டுகள், எந்த சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். ரிப்ளை பண்ண முடிஞ்சது ரிப்ளை மேக்ஸிமம் பண்ணிடுவேன். உங்கள் சந்தேகங்கள் எல்லாமே தீர்த்து வச்சுருவேன் கண்டிப்பாக. நம்ம 3 டாட் ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைஸுமே செட் ஆகும். தேவைங்கிறவங்க வாங்கிங்க. நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க, யார் வாங்கியிருக்கீங்க என்னென்னு தெரியாது. வாங்காதவங்க வாங்கிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வேலையும் சூப்பராக ஆக்கிரும், ஃபிட்டிங்கும் வேறு லெவலில் ஆக்கிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்னொரு நல்ல வீடியோவில்